வணக்கம். ஃபஸ்ட்டு ஒரு விளக்கம். இந்த கேள்வியிலேயே வந்து 2 தப்பு என்னன்னா, என் முன்னால நடக்கல ஒண்ணு. அப்படி தாக்கப்பட்டாருங்கிறதும் இல்ல. அப்படி எதுவும் நடக்கவே இல்ல. தாக்கவும் இல்ல, என் முன்னால நடக்கல. நான் வந்து தளபதி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா நான் ஜெயிச்சு, இந்த தொகுதியில எல்லா பக்கம் நன்றி சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில ஒவ்வொரு வில்லேஜா போய் சொல்லும்போது, இங்க இந்த ஊராட்சிக்கு இன்னைக்கு வந்து கனியூரு, நீலம்பூரு இந்த பக்கமெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு டூர் போட்டிருந்தோம். அப்படி போகும்போது அந்த கனியூர் அந்த 4 கார்னர்ல ரைட் திரும்பும்போது கிரவுட் அதிகமா இருந்தது. நான் கீழ இறங்கும்போது மணி 9:35 9:40 ஏன்னா அதுக்கப்புறமா சொல்றாங்க, இன்னும் 2 பாயிண்ட் இருக்குன்னா வேகமா முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. 10 மணிக்குள்ள முடிக்கணும்னு. அப்போ நான் வந்து 2 பேர் ஆராத்தி எடுத்தாங்க. போதும்மா, நான் திரும்ப இன்னொரு நாளைக்கு வரும்போது ஆராத்தி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வண்டியில ஏறி மேல நன்றி சொல்லிட்டு, நான் கிளம்பி போம்போது ஒரு 2 பேர் ட்ரங்க் ஃபுல்லா குடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து சத்தம் போட்டிருந்தாங்க. ரொம்ப சத்தம் போட்டாங்கன்னு சொல்லி போட்டு அந்த ஓரமா கூட்டிட்டு போங்க அந்த பையனன்னு சொல்லிட்டு, நாங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஒரு 4, 5 கிலோமீட்டர் போம்போது தான் ஒரு இஷ்யூன்னு சொல்லி சொன்னாங்க. நான் திரும்பி வரேன்னு சொன்னேன். பட் வேண்டாண்ணா நாங்களும் கிளம்பிட்டோம் அப்படின்னாங்க. அப்புறம் தான் அந்த நைட் ஒரு 12:00 நான் வீட்டுக்கு போகும்போது, இந்த மாதிரி ஸ்டேஷன்லலாம் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நானும் இந்த திரும்ப ஸ்டேஷனுக்கு வந்தேன். வந்தா எந்த கம்ப்ளைண்ட்டும் குடுக்கலைங்க அப்படின்ட்டாங்க. சரி நான் திரும்ப வீட்டுக்கு போயிட்டேன். காலையில பார்க்கும்போது தான் இந்த மாதிரி சன் டிவில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னாங்க. சரி சன் டிவி பத்தி நமக்கு தெரியுங்கனால நான் பெருசா எடுத்துக்கல. பட் இருந்தாலும் அ பார்க்கணுமே நெறைய பேர் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த வசந்தின்னு ஒரு அம்மா பேட்டி குடுத்துருந்தாங்க. நான் இந்த மாதிரி அட்மிட் ஆயிருக்கேன்ட்டு. சரி நான் அந்த பொண்ணு கூட பேசுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அ இது எடுக்கல. சரின்னு விட்டுட்டோம். வேற ஒருத்தர் வச்சு பேச சொன்னேன். பேசினேன் எடுக்கல. சரின்னு விட்டு அப்புறம் மறுபடியும் இப்ப காலையில பேசுனாங்க. இதுல என்னன்னா, அந்த சம்பவம் நடந்தது வந்து அவங்க கூட வந்த ஆளே ஒரு பையன் அவங்கள புடிச்சு தள்ளுறான். அதுக்கு உண்டான வீடியோவும் இருக்கு. அந்த இதில அவங்க நிலை குனிஞ்சு போய் தள்ளி போய் நிக்கிறாங்க. நின்னுட்டு திரும்ப வந்து அந்த காருக்கு வழி விடுறாங்க. நாம அந்த ஒன்றிய செயலாளர் ஒரு தம்பி வந்து காருக்குள்ள இருக்காரு. அந்த பையனையும் வந்து இந்த தள்ளி விட்ட பையன் வந்து அந்த லேடிய தள்ளி விட்ட பையன் வந்து அவங்கள அந்த பையன அடிக்கிறான். அடிச்சு கார் கண்ணாடி எல்லாம் திருப்புறாங்க. பட் அந்த பையன் என்ன யார் என்னங்கிறத இப்ப விசாரிக்க சொல்லியிருக்கு. மத்தபடி கோஷ்டி பூசலோ அந்த மாரி எதுவும் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து நன்றி சொல்ல தான் போயிருக்கோமே ஒழிய, எந்த ஒரு பிரச்சனைய பேசுறதுக்கோ அந்த மாரி எதுவும் போல. நன்றி சொல்ல போன இடத்துல இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் அது ஒரு கூட்டத்தில நெரிசல்ல நடந்தது. அ அந்த பையன் யாருன்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன். அந்த பையன் தான் இந்த அம்மாவ ஆனா கடைசியில பார்த்தா அந்த பையன் அந்த அம்மா கூட வந்த வசந்தி கூட வந்த ஆள் தான். அதனால அது கட்சிக்காரனா இருக்கலாம். இல்லன்னா ஏதாவது அனுதாபியா கூட இருக்கலாம். அப்படி இருக்கலாம். மத்தபடி எங்க கோஷ்டி பூசலோ அந்த மாரி எதுவும் இல்ல. அவங்களுக்கு இவங்க அடிச்சதுல அவங்களுடைய ஆடைகள்லாம் கிழிஞ்ச மாதிரி தான் வீடியோவில் பார்த்துட்டு கரெக்ட். அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியம் டிவில அவங்க பேட்டி குடுக்குறாங்க. அப்போ வந்து அந்த கிழியல எந்த துணியுமே. சன் டிவில பேட்டி குடுக்குறாங்க. அப்போ கிழிஞ்சிருக்கு. சன் டிவி பத்தி எல்லாத்துக்குமே தெரியுமே. அவங்க எப்படி ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்குவாங்கன்னு தெரியும். அந்த வகையில தான் அது நடந்திருக்கு. அவங்க ஒண்ணும் இல்லாம அன்னைக்கு நான் வந்து அந்த மார்க்கெட்ல ஓட்டு கேட்க போம்போது, ஒரு பொண்ணு வந்து கேள்வி கேட்டத 3 நாள் ஓட்டுனாங்க. அந்த மாரி அவங்க. இருக்கிறத பெருசு பண்ணி தான் பார்ப்பாங்களே ஒழிய, நல்ல விஷயத்த அவங்க சொல்லலாம். அதுக்கு உண்டான இது அவங்களுக்கு திராணி இல்ல அவங்களுக்கு. ஆ இது வந்து நடந்தது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா அது அந்த கூட்டத்தில் நடந்ததானே ஒழிய, மத்தபடி எந்த ஒரு நோக்கமும் இல்ல. எந்த நோக்கமும் கிடையாது அதுல. யாருக்குமே கிடையாது. அவங்களுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. ஆதரவாளர்களுக்கு மாலை போட்டு மரியாதை சொல்றாங்க. அப்போ உள்ள ஆதரவாளர்கள் அவங்களை தடுத்து தான் பிரச்சனையாச்சு அப்படின்ற அது மாதிரி தெரியல. ஏன்னா நான் பார்க்கல. நான் அதுக்குள்ள வந்து மேல வண்டியில ஏறி, பிரச்சார வண்டியில மேல ஏறி நான் நன்றி சொல்லிட்டு, நான் இனி 2 பாயிண்ட் போகணும் அப்படின்னு சொல்லி நான் நகர்ந்துட்டேன். அதனால இவங்க வந்ததையும் நான் கவனிக்கல. இவங்க ஏன்னா கூட்டம் இருந்துச்சு. நெறைய 2வது அந்த ஒரு தண்ணி போட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப சத்தம் போட்டிருந்தாரு. அதனால இவர முதல்ல அப்புறம் கொண்டு போங்க. ஏன்னா நான் வந்து பேசுறத வெளிய கேட்க மாட்டேங்குது. இது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு நான் உடனே நன்றி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். தேவையில்லாம நைட் 10 மணிக்கு அங்க பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டோம். பட் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. பட் அந்த லேடிக்கும் வந்து யார் தள்ளினாங்கன்னு தெரியல. வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்க கூட வந்த ஆள் தான் தள்ளியிருக்காரு. அவங்க வசதி வந்து நம்ம கட்சியில தான் இருக்காங்க. இருக்கிறாங்க. விரோதமா இருக்காங்க. அவங்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்குமான அந்த உறவு அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இப்ப அவங்க ஹஸ்பண்ட் ஒரு வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. ஒரு பிக்கப் வண்டி. அதத்தான் நாங்க எடுத்து இதுக்கே பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுக்கு என்ன டெய்லி ரென்ட் பேசி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி இருந்தோம். ஸ்பீக்கர்லாம் வச்சு அந்த வண்டியில ஓட்டிட்டு போயிருந்தோம். நான் பின்னால பிரச்சாரம் போய் பண்ணும்போது, அவங்க கட்சியில இருக்காங்க. அவங்க எனக்கு நல்லா தெரியும். பட் அந்த அம்மா என் கூட பேசியே 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. பேசவும் இல்ல. இப்ப காலையில இப்ப பேசும்போது சொன்னாங்க, எனக்கு த்ரோட்டு கொஞ்சம் இன்ஃபெக்ஷனா நான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். 2 நாள் கழிச்சு உங்கள வந்து பார்க்குறேன் அப்படின்னாங்க. நானும் 2 நாள் ஊர்ல இல்லம்மா மண்டே வாங்கன்னு இருக்கேன். வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுனா சொல்லுங்க நான் பண்ணி தரேன்னு தான் சொல்லியிருக்கேன் ஒழிய மத்தபடி ஒரு காழ்ப்புணர்ச்சியோ எதுவுமே இல்ல. இன்னொன்னு அவங்க எங்க கடைசி வரைக்குமே
நான் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது அவங்க நல்ல விதமாக ஆராய்ச்சி எடுத்து பண்ணாங்க. அவங்க பொண்ணு, அவங்க அம்மா எல்லாருமே வந்து நின்று நல்ல விதமாக ஆராய்ச்சி எடுத்து பண்ணாங்க. அதனால் எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்க அடிபட்டப்ப ஏதாவது மருத்துவமனைக்கு போய் பார்த்தீங்களா? இல்லை, நான் போகிறதுக்குள்ளே அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. இப்போ கேட்டேன், டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்கன்ட்டு. நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன்னா அப்படின்னாங்க. சரி, ரிப்போர்ட்டை அனுப்ப சொல்லி பார்த்தா அதில் எதுவும் இல்லை. ஸ்கேன் எடுத்தெல்லாம் பார்த்துருக்காங்க, எந்த ஒரு இன்ஜூரிஸும் எதுவுமே இல்லை. அவங்க ஜஸ்ட்டு என்ன ஃபோர்ஸுன்னு தெரியல அங்கே போய் அட்மிட் ஆனது. ஏன்னா 12 மணிக்கு மேலே தான் அட்மிட் ஆகிருக்காங்க போல இருக்கு. அதனால் வந்து எனக்கு சரியான என்ன ஏதாவது ஒன்று நடந்ததா அதை பற்றியே நான் விசாரிக்கல. ஏன்னா என்னோட மனசில் அந்த மாதிரி எதுவும் இல்லை, கண்ணிங்க எதுவுமே நினைக்கல. அதனால் ஏன் போய் அட்மிட் ஆகினாலும் கூட நான் கேட்கல. அவங்க ஏதாவது நடந்திருக்கலாம், பாவம் அவங்க பண்ணியிருக்கலாங்க. பட் நான் என்ன ஏதோ கட்சியில் உங்களுக்கு என்ன பொறுப்பு வேணுமா சொல்லுமா, நான் வாங்க நேரில் பேசுவோன்னு நான் சொல்லியிருக்கேன் ஒழிய மற்றபடி நான் எந்த இதுவும் அவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான கான்ட்ரவர்சி இல்லை. அதெல்லாம் அப்படி எதுவும் இருக்கக்கூடிய சூழல்ல எதனால இந்த பிரச்சனை? அவங்க வந்து எதிராக பேட்டி கொடுக்குறாங்க. இல்லை. பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க யார் தள்ளினாங்கன்னு தெரிலங்கிறது தான். ஆக்சுவலாக வந்து அந்த பையனை இப்போ நாங்கள் அடையாளம் பார்க்க சொல்லியிருக்கேன். அந்த பையன் யார், எந்த ஏரியாவில் இருக்கான்னு அடையாளம் பார்க்க. ஏன்னா இந்த ட்ரிங்க் அடிச்சுட்டு சத்தம் போட்டாலே கிட்டாம்பாளத்துக்கு இங்கே வந்திருக்காரு. அவர் எதுக்கு அங்கே வந்தாருன்னு தெரில. அதுதான் இப்போ இந்த பையன் யாருங்கிறது விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஏன் வந்து இந்த பையன் வந்தாங்க, ஏன் இவங்கள வந்து அடிக்க போனா, இவங்கள தள்ளி விட்டான் வசந்தியை, அப்படிங்கிறது எல்லாமே விசாரிக்க சொல்லியிருக்கேன். விசாரிச்சதுக்கு அப்புறமா அதான் தெரியும் எனக்கு. மற்றபடி எந்த கால் பிரச்சனையோ எந்த ஒரு பாலிடிக்ஸோ இதில் இல்லை. ஏன்னா அவங்க நம்ம பார்ட்டி ஆளுங்க. அதனால் அந்த இதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க இருக்கிற அந்த ஏரியாவில் அவங்களே எல்லாத்துக்கும் தெரியும், இந்த பார்ட்டியில் இருக்காங்கிறது அந்த பொதுமக்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்றும் ஸோ சூலூரை பொறுத்த வரைக்கும் இந்த கோஷ்டி பூசல் இருக்கிறதா வந்து பரவலாக இருக்குங்க. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்களோட ஆதரவாளர்கள், அதாவது இரு தரப்பினருக்கிடையே இதை தொடர்ந்து பிரச்சனைகள் சொல்லுவாங்க. அப்படி எதுவும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 9 ஒன்றிய செயலாளரும் கூட இப்போ வந்தாங்க. இருக்கிறது மொத்தம் 9 ஒன்றிய செயலாளர், 5 பேரூராட்சி செயலாளர், 37 ஊராட்சி செயலாளர்கள் எல்லாமே நம்ம கூப்பிட்டா இப்போ வருவாங்க. நமக்கு எல்லாத்தையும் சந்திக்கிறோம். அவங்க உண்டான குறை பூரா நேற்று அந்த வாரப்பட்டியில் நலத்திட்டத்துக்கு போடும்போது அங்கே எல்லாருமே வந்தாங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. சுல்தான்பேட்டை சைடு இருக்கிற ஊராட்சி செக்ரட்டரி பூரா வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க, இவ்வளோ வேலை செய்யணும்னு அப்படின்ட்டு. அதனால் எந்த கால் இருந்தாலும் யாரும் எல்லாரும் வந்துட்டே தான் இருக்காங்க. ஆளுகளை கூப்பிட்டு வர்றாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. ஏடிஎம்கேலேருந்து கூப்பிட்டு வராங்க, டிஎம்கேலேருந்து வர்றாங்க, அவங்கள கூப்பிட்டு வர்றாங்க. இங்கே இந்த மாதிரி புதுசாக வர்றாங்கிறாங்க அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. யாருக்கு அந்த மாதிரி கால் போணுச்சு அந்த மாதிரி இல்லை. காலையிலேயே 9 ஒன்றிய செயலாளர்கள் வந்தாங்க. கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதெல்லாம் முடிச்சிடறோம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தேவைகள் எல்லாமே சொல்கிறேன்னு இருக்காங்க. ஒவ்வொரு ஊராட்சியில் என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு ஒன்றியத்தில் என்னென்ன வேலை செய்ய வேண்டியது எல்லாத்தையும் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தேன். பட்டா எவ்வளோ பேர் தரணும்னு அதெல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லை, கால் புணர்ச்சியோ அந்த மாதிரி எதுவும் குரூப் பாலிடிக்ஸோ எதுவும் கிடையாது. இப்போ மாவட்ட செயலாளர்களுக்கும் உங்களுக்குமான உறவு அப்படின்னா அந்த தம்பி வந்து பாபு வந்து கட்சியில் இருக்காப்புல. நமக்கு சீனியர் தான், அதில் ஒன்றும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் வந்து இப்போ தான் வந்தேன். மற்றபடி வந்து அவர் சைலண்ட்டாக சில நேரத்தில் ஒதுங்கி போவார். நானும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவர் உக்கரத்துலேருந்து இங்கே வரணும், அந்த டிஸ்டன்ஸு, அவர் வந்து தொகுதியில் அதிகமாக தொகுதிக்குள்ளே அவர் பரிச்சயம் இல்லை. அதனால் நான் அது வந்து பெருசாக எடுத்துக்கிறேன். நம்ம ஜெயிச்சாச்சு, மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த சிந்தனையில் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா 5 வருஷம் நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காங்க பொதுமக்கள். இந்த 5 வருஷத்தில் நம்மளுக்கு ஓட்டு போட்ட 90,000 பேர், ஓட்டு போடாதவங்க 1,80,000 பேர், 2 லட்சம் பேர், இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நல்லது பண்ணணும். அது போக இருக்கிற சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இவங்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணுங்கிறது என்னோட மைண்ட் செட். 6 லட்சம் பேர் இருக்காங்க சூலூர் தொகுதியிலன்னா, இந்த 6 லட்சம் பேருக்கு என்ன செய்யணுமோ அந்த சிந்தனையில் தான் நான் ஓடிட்டுருக்கேன். இங்கே இருக்கிற பெரிய பெரிய வேலை இருக்குது. 15 வருஷமாக எந்த வேலையும் நடக்கலை இங்கே. அதனால் நம்ம இப்போ வந்து இப்போ தான் எல்லா வேலையுமே ஆரம்பிக்கிறோம். அதனால் அந்த குறையில்லாத ஒரு சூலூராக மாற்றணுங்கிறது என்னோட ஆசை. அதுக்குண்டான முன்னேற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அப்படி நான் ஓடிட்டுருக்கிறேன். அதனால் நான் வந்து இந்த கோஷ்டி பூசல் அதை பார்க்குறது அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, யார் வந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவார். வாங்க இந்த இடத்துக்கு போகலாம், வாங்க போகலாம். எப்படி இருந்தாலும் எனக்கு கூட 10 இருபது கூட்டிகிட்டு தான் போகிறேன். ஏன்னா அவங்களும் அந்த ஏரியாவை தெரிஞ்சுக்கிட்டும், இந்த ஏரியாவில் இருக்க மாதிரி நம்ம ஏரியாவில் இருந்தால் அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டுக்காக ஒரு 10 இருபது எப்பவுமே கூட்டிகிட்டு போவேன். அவங்களும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு ஏரியாவுக்கு போகும்போது உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம்ப்பா, நீ பார்த்துக்கங்கிறதுக்காக கூட்டிகிட்டே போகிறோம். அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம ஊரில் இதெல்லாம் பேசலாம் அவங்ககிட்ட போய் ஒரு சிந்தனை வரும். ஏன்னா இப்போ இருக்கிற தமிழக வெற்றி கற்றுக்க எல்லாரும் அரசியலுக்கு புதுசு. அதை வந்து அவங்க டெய்லியும், அதாவது அரசியல் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் தினம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ பேலன்ஸ் நிறைய நிற்கும். அதனால் கற்றுக்கிறது என்னை பொறுத்தவரை தப்பே கிடையாது. அதுக்காக தான் அவங்க எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டே போகிறோம். இல்லை, அது வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான், சிவாஜி கணேசனே வந்து யாரையும் திருப்திப்படுத்த முடியல, நடிகர் திலகம் அவர். அப்போ நான் எப்படி திருப்தி பண்ண முடியும்?
எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். அது வந்து என் மேலே சந்தேகப்படலாம், இல்லை என் மேலே தப்பு சொல்லலாம், ஏன் நான் தப்பு கூட பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரியாமல். அது இருக்கதான் செய்யும். இல்லை அடுத்தவங்க பண்ணுறது எனக்கு பிடிக்காம இருக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அப்படி வந்து எல்லாத்தையுமே திருப்திப்படுத்தினா அது ஒரு பொய்யான ஆள் தான் இருக்கும். அப்போ பண்ணவே முடியாது. கோபத்தை காமிக்கிறது காமிச்சு தான் ஆகணும். ஏன்னா கோபம் இல்லாத மனிதன் வந்து அவன் எல்லாத்துக்கும் தயாரானவன். நான் அப்படி இல்லை. கோவப்படுறது கோவப்படுவேன், சாந்தமாக்குறது சாந்தமாக இருப்பேன். கோவப்படாமல் எனக்கு நடிக்கிறது தெரியாது. எனக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதனால் எனக்கு அந்த கோபம் இருக்க தான் செய்யும். அந்த கோபங்கிறது வந்து எல்லா நேரத்தையும் இருக்காது. ஏதாவது ஒரு டைம் இருக்கும். கோபமே படாத மனிதன் வந்து அவன் வந்து எப்படி இருப்பானுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட மனிதர்கள் இல்லை. எதுவும் கிடையாது. நல்ல விதமாக போயிட்டுருக்கு. நீங்கள் எதுவும் உருவாக்கிறாதீங்க. ஊடகத்துக்கு நான் தான் சொல்கிறேன். இதாக இருந்தால் தயவு செஞ்சு விசாரிச்சுட்டு போடுங்க. 2 பக்கம் கேட்டு போடுங்க. பரபரப்புக்காக ஒரு நியூஸை போட்டு அதுக்கு பின்னால் நாங்கள் ஓட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எத்தனை வேலை இருக்குது. இந்த சூலூர் தொகுதி எடுத்திங்கன்னா அவ்வளோ வேலை இருக்குது. 20 வருஷமா எந்த வேலையும் நடக்கலை. நாங்கள் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பின்னால் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்லி இப்போ பாருங்கள், காலையிலேருந்து நான் சாப்பிட கூட இல்லை, வந்து 8 மணிலேருந்து நான் இதுக்காக ஓடுறேன். இப்போ பாருங்கள், மணி 2 ஆக போகுது. நான் வந்து அடுத்த வேலை இன்னும் நிறைய இருக்குது எனக்கு. இதெல்லாமே பார்க்க முடியாமல் போகுது. இன்றைக்கி ஒரு 2, 3 பேர்த்த வர சொல்லியிருந்தேன். அதெல்லாமே பார்க்க முடியல என்னால். இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு விஷயத்தை 2 பக்கம் சேகரித்தோ இல்லை உண்மையை அறிஞ்சு போட்டிங்கன்னா அந்த விஷயம் அதோட முடிஞ்சிடும். நீங்கள் ஏதோ பரபரப்புக்காக போட்டு என்னைக்கு சேர்ந்து நல்ல வேலைக்கு போகிறோன்னு இழுக்கிறீங்க கீழே. அது வந்து இனிமேல் கொஞ்சம் தயவு செஞ்சு ஊடகத்துக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் என்னோடது. அவ்வளோதான். ஓகே, நன்றி.